Dear friends, good evening to all. 500 plus most expected mechanical question series today power plant engineering la irundhu 25 questions discuss பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணுற முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம பார்ட் 10 வரையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 250 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அண்டு நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 251. இன் ஏ ரேங்கின் சைக்கிள் ரீஜெனரேஷன் ரிசல்ட்ஸ் இன் ஹையர் எஃபிஷியன்சி பிகாஸ். சரிங்களா? நம்ம வந்து பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்கில் வந்து ஃபுல்லாமே வந்து ரேங்கின் சைக்கிள், பிரைட்டன் சைக்கிள், ஸ்டீம் டர்பைன், சரிங்களா, அதை பற்றி தான் ஃபுல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஃபிஷியன்சி தான் வச்சு தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்ம ரீஜெனரேஷன் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ வந்து ரேங்கின் சைக்கிளில் ரீஜெனரேஷன் வந்து நமக்கு வந்து ரீஜெனரேஷன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னு கேட்டால் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ரேங்கின் சைக்கிள்னாவே நமக்கு வந்து ரீஜெனரேஷன் பண்ணோம்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதே ரீஹீட்டிங் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா வந்து ஒர்க் அவுட்புட் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ரீஜெனரேஷனுக்கும் ரீஹீட்டிங் த டிஃப்ரென்ஸ். ரீஜெனரேஷனில் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், ரீஹீட்டிங்னா வந்து ஒர்க் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ ரீஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து ஆப்ஷன் சி பாருங்கள். ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் ஹீட் அடிஷன் இன் பாய்லர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் வந்து நமக்கு ஆஃப்டர் டர்பைன்லேருந்து வர்ற ஸ்டீம், சரிங்களா, அதை வந்து திரும்பவும் வந்து என்ன பண்ணுவாங்க, ரீஜெனரேஷன் பண்ணி பாய்லருக்கு வந்து இன்புட்டாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீட் சப்ளை பண்ணுறது என்னன்னா கம்மி பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு ஒர்க் அவுட்புட் அதிகமாக கிடைக்கும், பட் வந்து ஹீட் சப்ளை வந்து கம்மி. அப்போனா விச் மீன்ஸ் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் சி. Question number 252. In steam and other vapor cycles, the process of removing non-condensable is called. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம வந்து ரிமூவிங் ஆஃப் நான் கண்டென்சபிளுக்கு பேர் என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்னன்னு பார்த்தா வந்து டீஏரேஷன் ப்ராசஸ். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 253. The main advantage of reheat rain cycle is. சரிங்களா? நம்ம ரீஹீட்டிங் பண்ணுறோம்ல, ரீஹீட்டிங்னாவே என்னது, ஒர்க் அவுட்புட் வந்து என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஒர்க் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ரீஹீட்டிங் சைக்கிள்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து லோ ஹீட் டர்பைன் அண்ட் ஹை ஹீட் டர்பைன் சொல்லிட்டு என்னன்னா 2 டர்பைன் வந்து யூஸ் பண்ணுவோம். டிஎஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுவோம், சரிங்களா? இதான் டிஎஸ் டயக்ராம். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ரீஹீட் பண்ணுவாங்க, சரிங்களா? 2 இதில் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ரீஹீட் பண்ணுவாங்க. நமக்கு ஒர்க் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் என்ன பண்ணணும், மாய்ஸ்சர் கண்டென்ட் என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? மெயின் பர்பஸ் என்னன்னா ஆப்ஷன் ஏ, ரெடியூஸ்டு மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் லோவர் ப்ரெஷர் சைட் ஆஃப் டர்பைன், சரிங்களா? அப்போ 253க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் 254. The most efficient ideal regenerative steam power cycle is. சரிங்களா? நமக்கு வந்து ஐடியல், இப்போ ஐடியல்னு சொல்லிட்டாங்க. ஐடியல்னாவே என்ன அர்த்தம், இமேஜினரி, சரிங்களா? ஐடியல்னா என்ன அர்த்தம், இமேஜினரி சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இமேஜினரி ரீஜெனரேட்டிவ் ஸ்டீம்ஸ் பவர் சைக்கிள், ஸ்டீம் பவர் சைக்கிள்னாவே ரேங்கின் சைக்கிள்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல ஐடியல் ரீஜெனரேட்டிவ், அதுக்கு வந்து அதனுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு கேட்டால் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ எஃபிஷியன்சி மேக்ஸிமம் இருக்கிற சைக்கிள் என்ன சொல்லுவோம், கார்னாட் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி தான் அது கரெக்டான ஆன்சர். த மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஐடியல் ரீஜெனரேட்டிவ் ஸ்டீம் பவர் சைக்கிள் இஸ் கால்ட் கார்னாட் சைக்கிள். சாதாரணமாக வந்து ரீஜெனரேட்டிவ் கொடுக்காம வேப்பர் பவர் சைக்கிள், சரி, அல்லது ஸ்டீம் பவர் சைக்கிள்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, ஸ்டீம் வச்சு நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து ஸ்டீம் பவர் சைக்கிள்னு கேட்டால் வந்து ரேங்கின் சைக்கிள். பட் வந்து ஐடியல் ரீஜெனரேட்டிவ் ஸ்டீம் பவர் சைக்கிள்னு கொடுத்தனால வந்து கார்னாட் சைக்கிள், ஏன்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வந்து கொடுக்கும். Next question 255. The reactive turbine belongs to the category of. இந்த பாருங்க, இது வந்து ஒரு இதை வச்சு படிச்சுக்கலாம், ட்ரிக்ஸ் வச்சு படிச்சுக்கலாம். செகண்ட் ரேட்னு இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ ரேட்டாக இருந்துச்சுன்னா, ரேட்னா அது எலி. ஸோ அப்போ ரேட்னா தான் அதுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாம் RAT ஆர்னு வருது. ஸோ அப்போ வந்து பிஆர் ஆர்னு வருது இல்லை. ஸோ அப்போ என்னென்னா ப்ரெஷர் காம்பவுண்ட் டர்பைன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ரேட்டிவ் டர்பைன். ஓகே, ரேட்டிவ் டர்பைன் அது வந்து எந்த கேட்டகரி கீழே வரும்னா ப்ரெஷர் காம்பவுண்ட் டர்பைன். ப்ரெஷர் காம்பவுண்ட் டர்பைன் கீழே தான் வந்து ரேட்டிவ் டர்பைன் வரும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் 256. VB equal to blade speed. V equal to absolute velocity of steam entering the blade. Alpha equal to nozzle angle.
the efficiency of impulse turbine சரிங்களா efficiency of impulse turbine வந்து is maximum when சரிங்களா நம்ம efficiency of impulse turbine வந்து எப்போ மேக்ஸிமமாக வரும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து blade speed இல்லை blade velocity equal to என்ன 0.5 times absolute velocity into cos nozzle angle ஓகேவா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அப்போ வந்து blade velocity equal to 0.5 அது வந்து 1/2 0.5 times of vன்றது வந்து absolute velocity into cos ஆல்ஃபான்றது வந்து நமக்கு வந்து nozzle angle ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் எப்போ நமக்கு எஃபிஷியன்சி மேக்ஸிமம் இம்பல்ஸ் டர்பைன் அது இம்பல்ஸ் டர்பைன் வந்து பெல்டான் டர்பைனோட எஃபிஷியன்சி எப்போ மேக்ஸிமம் இருக்குன்னா VB = 0.5 V cos alpha ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் 257 the correct sequence of given steam turbines in the ascending order of efficiency at their design point is நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர் கேட்குறாங்க அசெண்டிங்னு என்னது சின்ன 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது தான் வந்து அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம் எதை பொறுத்து அசெண்டிங் ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க எஃபிஷியன்சியை பொறுத்து அசெண்டிங் ஆர்டர் சொல்கிறாங்க அட் த டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேவா இப்போ எஃபிஷியன்சி வந்து எதுக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்டால் வந்து பேர்சான் டர்பைனுக்கு தான் என்னென்னா எஃபிஷியன்சி வந்து மேக்ஸிமமாக இருக்கும் ஸோ அப்போ எது கம்மியாக இருக்குன்னு பார்த்தா டி லெவல் ஸோ ஆப்ஷன் சி தான் அது கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டால் வந்து கம்மியான எஃபிஷியன்சி டி லெவல் அடுத்து நெக்ஸ்ட் வந்து கர்டிஸ் ரேட்டிவ் லாஸ்ட்டு வந்து பெர்சன்ட் டர்பைனுக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து மேக்ஸிமம் இருக்கும் ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் 258 which one of the following expresses maximum blade efficiency of Pearson turbine சரிங்களா மேக்ஸிமம் பிளேட் எஃபிஷியன்சி அண்ட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வேறு சரிங்களா பிளேட் எஃபிஷியன்சி வேறு ஓவரால் எஃபிஷியன்சி வேறு ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி எல்லாமே டிஃப்ரெண்ட்டு தான் இருக்கும் நம்ம கேட்டுக்கிறது பிளேட் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க எதுக்கு பிளேட் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க பேர்சன் டர்பைனோட பிளேட் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க அப்போ மேக்ஸிமம் பிளேட் எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ ஓகே 2 cos square alpha divided by 1 plus cos square alpha சரிங்களா 2 cos square alpha divided by 1 plus cos square alpha ஆல்ஃபான்றது ஜெட் ஆங்கிள் ஓகே ஏன்னா அந்த பிளேட் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க ஸோ பிளேட் எஃபிஷியன்சினால வந்து ஆல்ஃபா வந்து ஜெட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவோம் 2 cos square alpha divided by 1 plus cos square alpha தான் பேர்சன் டர்பைனோட எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 259 பாருங்க இந்த கொஸ்டின் பார்த்தாவே மேக்ஸிமம் வந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்க ரீஹீட் ஃபேக்டர் internal efficiency degree of reaction Rankine efficiency இது எல்லாமே வந்து டர்பைன் பர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க அது எது கூட மேட்ச் பண்ணணும்னு கேட்டால் வந்து அதனோட டெஃபினிஷன் சரிங்களா இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து டெஃபினிஷன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரீஹீட் ஃபேக்டர்னா வந்து ரீஹீட்டிங் சார் நம்ம எகைன் வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ ரீஹீட் ஃபேக்டர் வந்து எது சொல்லுது அப்படின்னு பார்த்தா வந்து 3 ஓகேவா ஏக்கு வந்து என்னென்னா 3 என்ன சொல்லுதுன்னா குமுலேட்டிவ் ஹீட் ட்ராப் ஆஃப் ஆல் ஸ்டேஜஸ் டிவைடட் பை டோட்டல் அடியோபேட்டிக் ஹீட் ட்ராப் சரிங்களா டோட்டல் அடியோபேட்டிக் ஹீட் ட்ராப்புக்கும் குமுலேட்டிவ் ஹீட் ட்ராப்புக்கும் உள்ள ரேஷியோ தான் யாருன்னு சொல்கிறாங்க ரீஹீட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க சரிங்களா எவ்வளோ மொத்தமாக வந்து ஹீட் ட்ராப் ஆகுது டிவைட் பை டோட்டல் ஹீட் ட்ராப் ஓகேவா ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து எவ்வளோ ஹீட் ட்ராப் ஆகுது டிவைட் பை மொத்தமாக டோட்டல் அடியோபேட்டிக் ஹீட் ட்ராப் பற்றி பேசுகிறது தான் யாருன்னு கேட்டால் ரீஹீட் ஃபேக்டர் நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் எஃபிஷியன்சினா பிக்கு வந்து 2 எஃபிஷியன்சினாவே நமக்கு என்ன வரணும் நமக்கு ஒர்க் டிவைடட் பை இன்புட் தான் சரிங்களா ஒர்க் டிவைடட் பை ஹீட் இன்புட் தான் என்ன சொல்லுவோம் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம் இன்டர்னல் எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் வந்து பிக்கு வந்து 2 டோட்டல் ஒர்க் டன் ஆன் த ரோட்டார் டிவைட் பை டோட்டல் அடியோபேட்டிக் ஹீட் ட்ராப் சரிங்களா அப்போ வந்து பிக்கு வந்து என்னென்னா ஆப்ஷன் 2 நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது எதுன்னு கேட்டால் வந்து டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் தான் அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா இதை வச்சு நியூமெரிக்கலாகவும் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளம் மாதிரி கேட்பாங்க டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தா என்தால்பி ட்ராப் இன் மூவிங் பிளேட்ஸ் டிவைட் பை என்தால்பி ட்ராப் இன் ஸ்டேஜ் சரிங்களா 4 பாருங்க அது மூவிங் பிளேட் வரணும் என்தால்பி ΔH டிவைட் பை டோட்டல் ΔH சரிங்களா அப்போ ΔHன்றது வந்து மூவிங் பிளேடு டிவைட் பை என்தால்பி ட்ராப் இன் ஸ்டேஜஸ் ஓகேவா அப்போ பார்த்தீங்கன்னா வந்து டி என்ன கொடுத்துருக்காங்க ரேங்கின் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க ரேங்கின் எஃபிஷியன்சினா அடியோபேட்டிக் ஹீட் ட்ராப் சரிங்களா 1 பாருங்கள் அடியோபேட்டிக் ஹீட் ட்ராப் டிவைட் பை ஹீட் சப்ளை அதுதான் வந்து ரேங்கின் எஃபிஷியன்சி இதில் டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் என்தால்பி ட்ராப் இன் மூவிங் பிளேட்ஸ் டிவைட் பை என்தால்பி ட்ராப் இன் ஸ்டேஜ் ஓகேவா சின்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படி பார்த்தோம்னா எல்லாத்தையும் மேட்ச் பண்ணனா வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் The combustion analysis carried out by RSET apparatus renders which one of the following ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்கன்னா RSET apparatus பற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா RSET apparatus எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் எக்ஸாஸ்ட் கேஸ் சரிங்களா நம்ம வந்து
டூ வீலர்லேருந்து எக்ஸாஸ்ட் கேஸ் வரும்போது எக்ஸாஸ்ட் கேஸை வந்து அதனுடைய வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பண்ணுறது தான் யாருன்னு கேட்டால் ஆர்செட் அப்பார்டஸ். ஓகேவா? அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். த பர்சன்டேஜ் காம்போசிஷன் பை வால்யூம் ஆன் த ட்ரை பேசிஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஆர்செட் அப்பார்டஸ் வச்சு என்ன மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எது அனலைசிஸ் பண்ணுறோன்னு பார்த்தா அதனுடைய கம்பஷன் எக்ஸாஸ்ட் கேஸில் வர கம்பஷன் அனலைசிஸ். சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் வந்து கேஸஸ் வந்து வெளியே வருது, எவ்வளோ வால்யூம் ஆஃப் ட்ரை கேஸஸ் வந்து வருது, அமௌண்ட் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு எவ்வளோ வருது, சல்பர்ஸ் SOx எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாஸ்ட் கேஸில் வர்றது வந்து வால்யூமெட்ரிக் அனலைசிஸ் பண்ணுறதா யாருன்னு கேட்டால் ஆர்செட் அப்பார்டஸ். அப்போ பர்சன்டேஜ் காம்போசிஷன் பை வால்யூம் ஆன் த ட்ரை பேசிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மெஷர் பண்ணுவாங்க, அனலைசிஸ் பண்ணுவாங்க. Option B. Next question. Question number 261. Fans used for mechanical draft induced cooling tower. சரிங்களா? கூலிங் டவரில் வந்து நம்ம வந்து மெக்கானிக்கல் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபேன் யூஸ் பண்ணுறோம் இன் மெக்கானிக்கல் டிராஃப்ட், அதாவது கூலிங் டவரில். அது என்ன டைப் ஆஃப் நமக்கு வந்து ப்ரொப்பலர் என்ன டைப் ஆஃப் யூஸ் பண்ணுவோம், என்ன டைப் ஆஃப் ஃபேன் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டால் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ப்ரொப்பலர் டைப். ஓகேவா? ப்ரொப்பலர் டை தான் வந்து அந்த ப்ரொப்பலர் டைப்பு தான் அந்த ஃபேன் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். த எஃபிஷியன்சி ஆஃப் a simple gas turbine can be improved by using regenerator because. சரிங்களா? நம்ம வந்து ஒரு சிம்பிள் கேஸ் டர்பைன் இருக்குது, அந்த கேஸ் டர்பைனோட எஃபிஷியன்சி வந்து என்ன பண்ணுறோம், இம்ப்ரூவ் பண்ணுறோம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோம்? பை யூஸிங் ரீஜெனரேட்டர் வச்சுட்டு ரீஜெனரேட்டர் யூஸ் பண்ணால் நமக்கு என்னது எஃபிஷியன்சி வந்து என்னது இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஏன் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா வந்து நம்ம வந்து ஆப்ஷன் பி பாருங்கள், நம்ம ஹீட் ரிக்வயர்ட் டு பி சப்ளைட் இஸ் ரெடியூஸ்ட். ஏன்னா ரீஜெனரேட்டர் என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா வந்து எக்ஸாஸ்ட்லேருந்து சரிங்களா நமக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ்லேருந்து வர ஸ்டீம் வந்து கேஸை வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்து திரும்ப வந்து இன்புட்டாக வந்து யூஸ் பண்ணிப்போம். அப்போ நம்ம ஹீட் சப்ளை பண்ணுறது என்ன ஆகிடும், கம்மி ஆகிடும்ல. ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளை வந்து என்னது குறைஞ்சிரும். ஸோ அப்போ ஹீட் ரிக்வயர்டு வந்து என்னது கம்மி ஆகிடும். ஹீட் ரிக்வயர்ட் டு பி சப்ளைட் இஸ் ரெடியூஸ்ட். ஓகேவா? ஏன்னா நம்ம ஃபைனல்லேருந்து ஆல்ரெடி இருக்கிற ஹீட்டவே எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரலாக நம்ம ஹீட் வந்து சப்ளை பண்ண தேவையில்லை. அப்போ வந்து ரீஜெனரேட்டரோட வேலை என்னன்னு கேட்டால் ஹீட் ரிக்வயர்ட் டு பி சப்ளைட் இஸ் ரெடியூஸ்ட். ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 263. இன்டர்கூலிங் இன் ஏ கேஸ் டர்பைன். சரிங்களா? எதுக்காக நம்ம வந்து இன்டர்கூலிங் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்டர்கூலிங் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம இன்டர்கூலிங் யூஸ் பண்ணுறது எதுக்காக டென்சிட்டி ஆஃப் த ஏர் என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ டென்சிட்டி ஆஃப் த ஏர் இம்ப்ரூவ் பண்ணால் வந்து கம்ப்ரஸர் ஒர்க் என்ன கம்மியாயிடும். இதெல்லாமே டர்பைனில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ வந்து டிக்ரீசஸ் ஏன்னா இது வந்து டர்பைன் ஒர்க் வந்து என்னது கம்மி பண்ணிடும். சரி, கம்ப்ரஸர் ஒர்க்கை கம்மி பண்ணிடும், பட் எஃபிஷியன்சி என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? அப்போ வந்து நெட் ஒர்க்கை வந்து என்ன பண்ணணும், கம்மி பண்ணும். டிக்ரீசஸ் நெட் அவுட்புட் பட் இன்க்ரீசஸ் தெர்மல் எஃபிஷியன்சி. ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 264. which one of the following is the fire tube boiler? ஓகேவா? நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் பாய்லர் இருக்குது, ஃபயர் டியூப் பாய்லர் அண்டு வாட்டர் டியூப் பாய்லர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஃபயர் டியூப் பாய்லர் வந்து கேட்குறாங்க. ஃபயர் டியூப் பாய்லர்னா எதுன்னு கேட்டால் வந்து லோகோமோட்டிவ் பாய்லர். சரிங்களா? இது வந்து ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? லோகோமோட்டிவ் தான் வந்து நம்ம ஸ்டீம் இன்ஜின் வந்து படிச்சிருப்போம். நம்ம வந்து ஊட்டிலலாம் போனோம்னா வந்து இந்த மாதிரி ட்ரெயின் தான் இருக்கும். சரிங்களா? லோகோமோட்டிவ் வந்து ஸ்டீம் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரன் பண்ணுவாங்க. அப்போ லோகோமோட்டிவ் பாய்லர் தான் என்னதுன்னா ஃபயர் டியூப் பாய்லர். அப்போ மற்றதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா வந்து இது எல்லாமே வந்து ஏசிடி, ஆப்ஷன் ஏசிடி வந்து வாட்டர் டியூப் பாய்லர். ஓகேவா? பேப்காக், வேலக்ஸ், ஸ்டெர்லிங், பென்சன் இது எல்லாமே வந்து வாட்டர் டியூப் பாய்லர். பட் வந்து ஃபயர் டியூப் பாய்லர் வந்து எதுன்னு கேட்டால் லோகோமோட்டிவ் பாய்லர். ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபயர் டியூப் பாய்லருக்கு வந்து வேற என்ன எக்ஸாம்பிள் கேட்டால் காக்ரான், CHORAN. சரிங்களா? காக்ரான் COCH. ஓகே, இதெல்லாமே ஃபயர் டியூப் பாய்லருக்கு வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். which among the following is the boiler mounting? ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பாய்லர் ஆக்ஸ் இருக்கும். சரிங்களா? பாய்லர்லேருந்து யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். பாய்லர் மவுண்டிங் ஒன்று இருக்கும், பாய்லர் ஆக்சசரிஸ் இருக்கும். சரிங்களா? பாய்லர் ஆக்சசரிஸ்னாவே நமக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு மொபைல் வாங்கினாவே அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து என்னது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து ஒன்று போடுவோம். அது என்ன சொல்லுவோம், ஆக்சசரிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மொபைல்னு எடுத்துக்கலாம். மொபைலுக்கு வந்து நம்ம வந்து மொபைல் வந்து ஆல்ரெடி என்ன இருக்கும், பேட்ரி இருக்கும். பேட்ரி எல்லாமே என்னது அதனுடைய மொபைலுக்குள்ளே வர்றது என்னது பேட்ரி. அப்போ வந்து மொபைலோட பேட்ரி என்ன சொல்லுவோம், மவுண்டிங்னு சொல்லுவோம். ஏன்னா அது உள்ளே தான் இருக்குது. பட் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு பவுச் போடுறோம். ஓகேவா? இல்லை வந்து ஸ்க்ராட்ச் கார்டு போடுறோம். அதெல்லாம் என்னது ஆக்சசரிஸ். எதுக்காக ஆக்சசரிஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து போடுறோம், நம்ம வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக, அதனுடைய எஃபிஷியன்சி வந்து என்னது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இந்த சேம் கான்செப்டை அப்படியே நம்ம பாய்லருக்கு வந்து யூஸ் பண்ணலாமா?
இப்போ எதெல்லாம் மவுண்டிங் எதெல்லாம் ஆக்சசரிஸ்ன்னு பார்த்தோம்னா பாய்லரோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறது யாருன்னு கேட்டால் எஃபிஷியன்சினாவே ஆக்சசரிஸ் என்ன பண்ணும் இம்ப்ரூவ் பண்ணும் சரிங்களா. பாய்லர் ஆக்சசரிஸ் என்ன பண்ணணும்னு கேட்டால் எஃபிஷியன்சி என்ன பண்ணும் இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா, பாய்லர் ஆக்சசரிஸ் என்ன பண்ணணும் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணும். பட் பாய்லர் மவுண்டிங்கிறது என்னன்னா வந்து ஆல்ரெடி வந்து அதுலேயே வந்து பாய்லர்லேயே வந்து என்ன பண்ணால் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து பண்ண தேவையில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா பாய்லர் மவுண்டிங்கிறது எதுன்னு கேட்டால் வந்து ஆப்ஷன் ஏ ப்ளோ ஆஃப் காக் சரிங்களா. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி வந்து பாய்லரில் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா. ப்ளோ ஆஃப் காக்னா ப்ரெஷரை வந்து இது பண்ணுவாங்க, கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ மற்ற ஃபீட் பம்ப் எக்கனாமைசர் சூப்பர் ஹீட்டர் இது மூணுமே எதனா வந்து எஃபிஷியன்சி என்ன பண்ணும் இம்ப்ரூவ் பண்ணும் சரிங்களா. ஃபீட் பம்ப் இல்லை எக்கனாமைசர் இல்லை சூப்பர் ஹீட்டர் எல்லாமே வச்சு அதனுடைய எஃபிஷியன்சி என்ன பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒர்க் அவுட் புட் வந்து என்ன பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏன்றது வந்து ப்ளோ ஆஃப் காக்ன்றதா வந்து பாய்லர் மவுண்டிங். ஓகே, பாய்லர் மவுண்டிங்கோட எக்ஸாம்பிள் தான் எதுன்னு கேட்டால் ப்ளோ ஆஃப் காக் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 266 பாய்லர் ரேட்டிங் இஸ் யூஷுவலி டிஃபைன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாய்லர் ரேட்டிங் வந்து நம்ம வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாய்லர் மவுண்டிங் எப்படி டிஃபைன் பண்ணலான்னு கேட்டால் வந்து ஸ்டீம் அவுட்புட் இன் கேஜி பர் ஹவர். ஓகேவா, நம்ம வந்து ஸ்டீம் அவுட்புட் வந்து ஸ்டீம் வந்து 1 ஹவருக்கு எவ்வளோ வந்து கேஜி வந்து நமக்கு வந்து பாய்லரில் வந்து ஸ்டீம் வந்து வெளியே போகுது அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க பாய்லர் ரேட்டிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெஷர் பண்ணுவாங்க. அப்போ பாய்லர் ரேட்டிங் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டீம் அவுட்புட் இன் கேஜி பர் ஹவர், 1 ஹவருக்கு எவ்வளோ கேஜி வந்து ஸ்டீம் வெளியே போகுது அதுதான் என்ன சொல்லுவோம்னா பாய்லர் ரேட்டிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் there is no steam turbine சரிங்களா. நம்ம எந்த டர்பைன் there is no steam drum. ஓகேவா, நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாய்லர் யூஸ் பண்ணுவோம். எந்த பாய்லரில் வந்து என்னன்னா நமக்கு வந்து ஸ்டீம் ட்ரம் வந்து யூஸ் பண்ண மாட்டான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி பென்சான் பாய்லரில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்டீம் ட்ரம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் throttle governing in steam. ஓகேவா, டர்பைன்ஸ் நம்ம throttle கவர்னிங்னா என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, கவர்னிங் throttle கவர்னிங்னா இதனுடைய வேலை என்னன்னு கேட்டால் லீட்ஸ் டு சிக்னிஃபிகண்ட் ப்ரெஷர் லாஸ் சரிங்களா. ப்ரெஷர் லாஸை லீட் பண்ணுறது தான் யாருன்னு கேட்டால் throttle கவர்னிங். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 269 அட் கான்ஸ்டன்ட் எஃபிஷியன்சி த ஹார்ஸ் பவர் ஆஃப் எ ஃபேன் இஸ். ஓகேவா, ஹார்ஸ் பவர் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா வந்து n². ஓகேவா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அதனுடைய ஆர்பிஎம் ஸ்கொயர் என்னன்னா பவர் வந்து அதனுடைய எஃபிஷியன்சி கான்ஸ்டன்ட் எஃபிஷியன்சி இருக்கும்போது அதனுடைய ஹார்ஸ் பவர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்பிஎம் ஆர் n². நெக்ஸ்ட் கொஸ்டின் 270 ஃபார் ஏர் ஸ்டாண்டர்ட் பிரைட்டன் சைக்கிள் இன்க்ரீஸ் இன் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த சைக்கிள் வைல் கீப்பிங் த ப்ரெஷர் ரேஷியோ சேம். ஓகேவா, ப்ரெஷர் ரேஷியோ எப்படி இருக்குது சேமாக இருக்குது, ப்ரெஷர் ரேஷியோ அப்படி இருக்குது சேமாக இருக்குது. பட் வந்து இன்க்ரீஸ் இன் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன பண்ணுறோம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணால் அதோட ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிளோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி பிரைட்டன்ஸோட எஃபிஷியன்சி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டால் ஒன்லி ப்ரெஷர் ரேஷியோ. ஓகேவா, ஒன்லி ப்ரெஷர் ரேஷியோ மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கோம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, யார் நம்ம வந்து பிரைட்டன் சைக்கிள் வந்து எதை டிபெண்ட் பண்ணிக்குன்னு கேட்டால் ஒன்லி ப்ரெஷர் ரேஷியோ மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம இன்க்ரீஸ் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த சைக்கிள் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாமல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுமா எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் சி நோ சேஞ்ச் இன் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி சரிங்களா. எஃபிஷியன்சி எந்த விதத்துலையும் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஏன்னா ப்ரெஷர் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆனால் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த இடத்துல ப்ரெஷர் ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ப்ரெஷர் ரேஷியோ வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து நமக்கு எஃபிஷியன்சி என்னது சேஞ்ச் ஆகாது சரிங்களா. ப்ரெஷர் ரேஷியோ கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆகாது. பட் ப்ரெஷர் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தா எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 - 1 RP பவர் காமா -1. ஓகேவா, இது என்னன்னா வந்து எஃபிஷியன்சிக்கு வந்து ஃபார்முலா பிரைட்டன் சைக்கிளுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். which one of the following is the correct statement? ஓகேவா, performance of mechanical draft cooling tower is superior to natural draft. ஓகேவா, நமக்கு வந்து எதுக்காக வந்து மெக்கானிக்கல் டிராஃப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேவா தேன் நேச்சுரல் டிராஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது மெக்கானிக்கல் டிராஃப்ட் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி தான் பண்ணுவோம், அதான் மெக்கானிக்கல் டிராஃப்ட். நேச்சுரல் டிராஃப்ட்னா நேச்சுரல் கன்வெக்ஷன், அது வந்து தன்னால் நடக்கும். பட் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஏதோ ஒரு சப்ளை எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு சோர்ஸ் வச்சு நம்ம வந்து சோர்ஸுக்கு வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணோம்னா அது பேர் என்ன சொல்லுவோம்னா மெக்கானிக்கல் டிராஃப்ட்னு சொல்லுவோம். மெக்கானிக்கல் டிராஃப்ட் கூலிங்கில் வந்து ஏன் வந்து என்ன பெனிஃபிட்னு கேட்டால் வந்து இட் இன்க்ரீசஸ் த ரீசர்க்குலேஷன் ஆஃப் ஏர். ஓகே, அப்போ நல்லா வந்து கூல் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து லிக்விட்லேருந்து கேஸ்லேருந்து லிக்விடாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இன்க்ரீஸ் இன் ரீசர்க்குலேஷன் ஆஃப் ஏர் தான் அது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்
272 forced draught fans of a large steam generator are ஓகேவா நமக்கு வந்து நேச்சுரல் ட்ராட் இருக்கு ஃபோர்ஸ்டு ட்ராட் இருக்கு ஸோ ஃபோர்ஸ் ட்ராட் ஃபேன் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டால் வந்து அதோட ஜெனரேட்டரில் இருக்கிற ஃபேன் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டால் வந்து ஆப்ஷன் ஏ பேக்வேர்ட் கர்வ்டு பிளேட்ஸாக இருக்கும் அதோட பிளேட்ஸ் வந்து பேக்வேர்ட் கர்வ்டு பிளேட்ஸாக இருக்கும் அப்போ தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து ஏர் வந்து ரீசர்க்குலேட் ஆகும் சரிங்களா ஆப்ஷன் ஏ Next question 273 for a high boiler efficiency the feed water is heated by ஓகேவா நமக்கு வந்து ஃபார் ஹை பாய்லர் எஃபிஷியன்சி நமக்கு வந்து எஃபிஷியன்சி என்ன பண்ணணும் பாய்லர் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா அப்போ பாய்லர் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணால் அவனுடைய ஃபீட் வாட்டர் என்ன பண்ணணும் ஹீட் பண்ணணும் ஃபீட் வாட்டர் எப்படி ஹீட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் பை யூஸிங் எக்கனாமைசர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃபீட் வாட்டர் ஹீட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் எக்கனாமைசர் தான் என்ன பண்ணுவாங்க ஹீட் பண்ணுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் 274 ப்ளீடிங் இன் டர்பைன் மீன்ஸ் சரிங்களா நமக்கு வந்து பிளட் வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் ப்ளீடிங்னா என்னது அப்படின்னு கேட்டால் வந்து எக்ஸ்ட்ராக்டட் ஸ்டீம் இப்போ டர்பைனில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராக்டட் ஸ்டீம் ஃபார் ப்ரீ ஹீட்டிங் ஓகேவா எக்ஸ்ட்ராக்டட் ஸ்டீம் ஃபார் ப்ரீ ஹீட்டிங் ஃபீட் வாட்டர் தான் என்ன சொல்லுவேன்னு கேட்டால் வந்து ஸ்டீமை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க சரிங்களா எக்ஸ்ட்ராக்டட் ஸ்டீம் ஃபார் ப்ரீ ஹீட்டட் ஃபீட் வாட்டர் ஸோ ஃபீட் வாட்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து என்ன ஸ்டீம் வந்து என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளீடிங் இன் டர்பைன் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் எக்ஸ்ட்ராக்டட் ஸ்டீம் தான் என்ன சொல்லுவோம் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 275 லாஸ்ட் கொஸ்டின் இன் an impulse turbine stage the pressure ஓகேவா இப்போ இம்பல்ஸ் டர்பைன் சரிங்களா இம்பல்ஸ் ஸ்டேஜ் அதாவது இம்பல்ஸ் வந்து ஸ்டீம் டர்பைன் சரிங்களா அதில் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது இம்பல்ஸ் டர்பைன் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டயக்ராம் வச்சு சொல்லிடலாம் இந்த இடத்துல கீழே இருக்குது பாருங்கள் கீழே வந்து ப்ரெஷர் இருக்குது ஃபஸ்ட்டு யாருன்னு இருக்காங்கன்னா கீழே வெலாசிட்டி இந்த சைடு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு என்னது வெலாசிட்டி நாசில் எப்படி இருக்குது ஓகேவா நாசில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது வெலாசிட்டி அதுக்கடுத்து வந்து வெலாசிட்டி என்னது மூவிங் பிளேட்ஸில் வந்து வெலாசிட்டி வந்து என்னது குறைஞ்சிட்டு வருது ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வருது குறைஞ்சிட்டு வருது நாசில் வந்து ப்ரெஷர் வந்து குறையும் ஏன்னா வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் நாசில்னாவே நமக்கு தெரியும் நாசிலோட வேலை வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது வேலை பட் ப்ரெஷர் என்னது குறையுது அதுக்கடுத்து என்னது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது சரிங்களா இம்பல்ஸ் டர்பைனில் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அதனால தான் டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் வந்து 0 ஃபார் இம்பல்ஸ் டர்பைன் பட் வெலாசிட்டி என்ன ஆகுது ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கடுத்து குறையுது சரிங்களா நாசில் வரைக்கும் நம்மளுக்கு என்னது வெலாசிட்டி வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கடுத்து மூவிங் பிளேட்ஸில் வந்து வெலாசிட்டி வந்து என்னது குறையுது சரிங்களா பட் மூவிங் பிளேடில் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்த்தா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் சரிங்களா ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த டயக்ராம் வச்சு ஈஸியாக சொல்லிடலாம் ஓகேவா அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இன் an impulse turbine ஸ்டேஜ் ஓகேவா என்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்னது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் என்னது டிக்ரீஸ் இன் ஸ்டேட்டார் அண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் ரோட்டார் ஆப்ஷன் சி சரிங்களா ஸ்டேட்டார்ன்றது வந்து நாசில் ரோட்டார்ன்றது வந்து மூவிங் பிளேட் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷர் என்ன ஆகும்னு கேட்டால் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓகே எது வரைக்கும்னா வந்து நாசில் வர வரைக்கும் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும் அதுக்கடுத்து என்னன்னா ப்ரெஷர் வந்து என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு கேட்டால் வந்து இன்னும் ரோட்டார் சரிங்களா ரோட்டாரில் எப்படி இருக்குன்னு கேட்டால் ப்ரெஷர் வந்து என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நாசில் ஒரு ஸ்டேட்டாரில் வந்து ப்ரெஷர் வந்து குறையும் ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரியா ப்ரெஷரும் கேட்கலாம் வெலாசிட்டியும் கேட்கலாம் சரிங்களா இது என்னன்னு கேட்டால் வந்து இம்பல்ஸ் டர்பைன் கொடுப்பாங்க சரிங்களா இம்பல்ஸ் ஸ்டீம் டர்பைனில் வந்து எப்படி இருக்கும் ப்ரெஷர் அண்ட் வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சரிங்களா ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர் ஐயோ இப்போ எல்லாருக்குமே எல்லா கொஸ்டின்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஃபர்தராக வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்ப்போம் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ